ரைட்டர் ஆகணுங்கிற என்னோட ஆசையோட முதல் அத்தியாயம் இது. என்னோட முதல் கதை. அடகு கடை அக்கா. ஒரு நாள் வீட்டை சுத்தம் பண்ணும்போது வீணா ஒரு பழைய நகை அடகு சீட்டை கையில் எடுத்தா. அதில் 2022 அவங்க 2 கிராம் மோதிரத்தை அடகு வச்ச சீட் அது. அது அவங்க அம்மா பேரில் அடகு வச்சுருந்தாங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்டு இந்த சீட்டை காட்டின உடனே, சரி வா 2 பேரும் போய் வினிதா அக்கா வீட்டில் பார்த்துட்டு வருவோம், அக்கா கிட்ட எவ்வளோ என்ன அப்படின்றத கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அம்மாவும் மகளும் வினிதா அக்கா வீட்டுக்கு போனாங்க. வினிதா அக்கா சீட்டை வாங்கி பார்த்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, மீட்டுக்கலாம், நீங்கள் கடைக்கு வந்துடுங்க, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கடைக்கு வந்துடுங்க, நம்ம அங்கே கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ என்னன்னு பார்த்துக்கலாம், அங்கே தான் இருக்கும், மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அம்மாவும் பொண்ணும் அடகு கடைக்கு போனாங்க. வினிதாக்காவோட முதலாளி உட்காந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட கொண்டு போய் அந்த சீட்டை காட்டினதும், ஏற்கனவே வினிதாக்கா சொல்லி வச்சுருந்த மாதிரி அவர் கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து பார்த்தார். எடுத்து பார்த்துட்டு வட்டியெல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத கணக்கு போட்டு வீணாவோட அம்மா கிட்டேயும் காட்டினார். அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு, சரியா இருக்குது, நான் பணத்தை நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு நகையை மீட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அம்மா போய் நகையை மீட்டுட்டு வந்துட்டாங்க. வீணாக்கு ஒரே சந்தோஷம்தான். சரி, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நகையை 2020 அடகு வச்சுருந்தாங்க. அது 1 பவுன் செயின். இது வீணாவோடது தான். அதனால் அவங்க அம்மா அதையும் மீட்கணுன்ற ஆசையில் பழைய சீட்டை தேட ஆரம்பித்தாங்க. 2020 அவங்க வெறும் 20,000க்கு தான் அந்த நகையை அடமானம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நிலைமைக்கு அது 1 லட்ச ரூபா போகுன்ற தைரியத்தில், மகளுக்கு எப்படியாவது அதை மீட்டு கொடுத்தணுங்கிற ஆர்வத்தில் அவங்க அம்மா ரொம்பவே தீவிரமாக அதை தேடினாங்க. கிடச்சிது. ஆனால் அந்த சீட்டில் நகை அவங்க அம்மா பேரில் அடகு வைக்கல, அவங்க பெரியம்மா பேரில் அடகு வச்சுருந்தாங்க. 2020 கொரோனா காலகட்டத்திலேயே அவளோட பெரியம்மா தவறி போயிட்டாங்க. சரி, சீட்டு தான் இருக்கே, போய் பழையபடி வினிதா கிட்ட கேட்போன்னு வினிதாக்கா வீட்டுக்கு போனாங்க. வினிதா அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியானான். சரிம்மா, கடைக்கு வந்துடுங்க, நம்ம கடையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி மோதிரம் வாங்க போகும்போது ரொம்ப தைரியமாக பேசினவங்க இந்த தடவை அவங்களோட முகமே மாறிப்போச்சு. சரி, இருந்தாலும் கடைக்கு போய் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தில் அம்மாவும் பொண்ணும் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன, வந்தவங்க அந்த சீட்டையும் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அம்மா மட்டும் போய் கடையில் பார்த்தாங்க. அதுக்கு கடையில் என்ன சொன்னாங்கன்னா, நகையை ஏலம் விட்டாச்சு, இப்போது அது கிடைக்காது, ஒருவேளை கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தா நான் உங்களுக்கு தர மாதிரியும் வரலாம், இல்லை நீங்கள் எங்களுக்கு தர மாதிரியும் வரலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்செட்டான வீணாவோட அம்மா திருப்பி வீட்டுக்கு வந்து மகக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. மக அது எல்லாத்தையும் கேட்டுட்டு வழக்கம் போல் ChatGPTயை தட்டி இதுக்கான ப்ரொசீஜர் என்னன்றதை செக் பண்ணான். அதே மாதிரி அந்த சீட்டில் இருந்த டீட்டெயிலையும் கொஞ்சம் இன்னொரு வாட்டி படித்து பார்த்தா. நகை அடமானம் வச்சு மாதம் கரெக்டாக வட்டி கட்டிடணும். அப்படி 13 மாதமாக அவங்க வட்டி கட்டலைன்னா 13 மாதத்துக்கு அப்புறம் அந்த நகை ஏலத்துக்கு போயிடும். இதுதான் அதில் எழுதியிருந்தது. இவங்க ஒரு தடவை கூட வட்டி கட்டாமலே விட்டுருந்துருக்காங்க. இதை பார்த்ததும் வீணாக்கு பயங்கரமான ஷாக். ஏம்மா, நம்ம தானம்மா ஒரு தடவை கூட வட்டி கட்டாமல் விட்டுருக்கோம், நம்ம வட்டி கட்டியிருந்தா கூட அதை இப்போ நம்மளால் மீட்டிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது பெரியம்மா பேரில் இருக்குது, கண்டிப்பாக நம்மளால் இதை மீட்கவே முடியாது, எதுக்கும் ஒரு வாட்டி அவங்கக்கிட்ட போய் கணக்கு வழக்கு என்னன்றதை கரெக்டாக கேட்டுக்கலான்னு சொல்லி திருப்பி 2 பேரும் அடுத்த நாள் காலையில் கிளம்பி போகிறாங்க. போய் அங்கே கணக்கு கேட்டதுக்கு, சரி ஓகே, 2 நாள் கழிச்சு வாங்க, நான் கணக்கெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி முதலாளி திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. திருப்பி வீட்டுக்கு வந்த 2 பேரும், எப்படியும் அது கிடச்சிரும், அப்படியே இல்லைனாலும் ஏலம் விட்டது போக மீதி பணத்தை நமக்கு கொடுத்து தான் ஆகணும், அதனால் கணக்கு வழக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கலான்னு சொல்லி இவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த வருஷம் அவங்க அதை விற்றாங்கன்னே தெரியாமல் அம்மாவும் பொண்ணும் ஆளுக்கு ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பேப்பரில் அந்த சீட்டில் குறிப்பிட்ட மாதிரியே 13 மாதத்துக்கு அப்புறம் அந்த நகை ஏலத்துக்கு விடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி தேதியில் அதை நஷ்டத்துக்கு விற்றதாகவும், அப்படியே திருப்பி கொடுக்கணுன்னா வீணாவும் அவங்க அம்மாவும் தான் 5,000 ரூபாய் கொடுக்கணுன்னும் அந்த நகைக்கடைக்காரர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. கேட்டோடனே அதிர்ச்சியான வீணாவோட அம்மாவும் தனித்தனியாக 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு நடந்து வந்துட்டாங்க.
இந்த கதையில் நமக்கு என்ன புரியுது? நம்மளோட அவசரத்துக்காகவும் தேவைக்காகவும் கொண்டு போய் அடகு வச்சிடுறோம். அதுக்கப்புறம் அதுக்கான வட்டியை சரியாக கட்டுறோமா? அப்படியே கட்டினாலும் அதை மீட்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறோமான்னு நம்ம யாரும் பார்க்குறதே கிடையாது. இன்றைக்கி நகை விற்கிற விலைக்கே பழைய நகையெல்லாம் மீட்டெடுக்கணுங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கே ஒழிய அதை கரெக்டாக பராமரித்தோமான்றது சந்தேகம்தான். வீணாக பண்ண அதே தப்பை நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பண்ணியிருப்போம். நிறைய பேர் பண்ணியிருப்போம்ல. உங்கள் வாழ்க்கையில் வீணா மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அதாவது அடகு வச்சுட்டு இப்போ அதை மீட்க முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்களா? என்ன பண்ண முடியும்? நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா நமக்கு அது கரெக்டாக கிடச்சிருக்கும். எவ்வளோ விலைக்கு அதை விற்றாலும் சரி, நம்ம சரியாக வட்டி கட்டி ப்ராப்பராக அதை ரெனியூ பண்ணிகிட்டு இருந்திருந்தோம்னாவே நமக்கு அது கிடச்சிருக்கும். வீணாக தொலைச்ச மாதிரி நீங்கள் எதை தொலைச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.